ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் ரொம்ப டேஸ்டான ஸ்வீட் பூரி தான் செய்ய போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் அகலமான பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுக்கிறேன். நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவும் எடுத்துக்கலாம். 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக உப்பு சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் சூடான நல்லா நெய் சேர்க்குறேன். நம்ம நெய்யை சூடுபடுத்திட்டு மாவில் சேர்க்கும் போது அப்படியே நல்லா மாவு பொரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு சூடாக இருக்கணும். இப்போ ஒரு கரண்டியால் நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் கரண்டி எடுத்துகிட்டு கையாலே எல்லா இடத்துலையும் இந்த உப்பும் நெய்யும் படுற மாதிரி கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் மாவு பதம். இப்போ நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம மாவு பிசைஞ்சாச்சு. நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா இருக்குது பாருங்கள். இது ஒரு அரை மணி நேரம் போல் அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். இப்போது அகலமான பாத்திரத்தில் நான் 1 கப்பு போல் சர்க்கரை சேர்க்குறேன். எந்த கப்பால் நான் சர்க்கரை எடுத்தனோ அதே கப்பால் தண்ணி 1 கப் அளவுக்கு சேர்க்குறேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். பாகு பதம் எதுவும் தேவை கிடையாது. நம்ம குலோப் ஜாமுக்கெலாம் சர்க்கரை பாகு செய்வோம் இல்லையா, அதை விட கொஞ்சம் திக்காக, அதாவது பிசுபிசுப்பு தன்மை வந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும். கொதிக்க ஆரம்பித்ததுலேருந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டிங்கன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுற வேண்டியது தான். இப்போ இது இருக்கட்டும். இப்போ நான் கீழே ஷீட்டு போட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் பூரிக்கட்டையில் கூட செஞ்சுக்கலாம். மாவை ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு கொடுத்துருவோம். இப்போது எல்லா உருண்டைகளையுமே ஒரே சைஸாக பிடிச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம தேய்ச்சி எடுக்கும்போது கரெக்டாக வரும் நமக்கு. இதில் எனக்கு 6 உருண்டைகள் வந்துச்சு. எல்லாமே ஒரே சைஸாக தான் நான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு உருண்டையை மட்டும் எடுத்துப்போம். கீழே கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துட்டு இதை நல்லா தேய்ச்சி எடுத்துக்க வேண்டியது தான். எந்த அளவுக்கு மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்ல கண்ணாடி மாதிரி நான் தேய்ச்சி எடுத்திருக்கேன். இந்த மாதிரியே நம்ம எல்லா உருண்டைகளையுமே நல்லா நைஸாக தேய்ச்சி எடுத்துப்போம். எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு லேயரை நம்ம கீழே வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நல்லா நெய் தடவி விட்டுக்கலாம். எல்லா இடத்துலையுமே நெய் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுக்க வேண்டியது தான். இதுக்கு மேலே கொஞ்சமாக மைதா மாவையும் சேர்த்துப்போம். சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே இன்னொரு லேயரும் வச்சுக்க போகிறோம். நம்ம அதையும் சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு மேலேயுமா நெய் சேர்த்துக்கிட்டு அதுக்கு மேலே மைதா மாவையும் சேர்த்துக்கலாம். இதே போலயே 6 லேயருமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். அவ்வளோதான். இப்போது கடைசி லேயர் வச்சுருக்கிறேன். இப்போது கடைசி லேயரையும் நான் மேலே வச்சுட்டேன். இப்போ இதுக்கு மேலேயுமே நெய் சேர்த்துப்போம். நெய் சேர்த்துட்டு மறுபடியும் மைதா மாவு சேர்த்துக்கலாம். இதை பார்க்குறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஓரங்கள்லேருந்து நம்ம சுருட்டி விட ஆரம்பிக்க வேண்டியது தான். மெதுவாக அப்படியே சுருட்டிக்கிட்டே வாங்க. நல்லா ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. அவ்வளோதான். சுருட்டி விட்டதுக்கப்புறம் அப்படியே நல்லா ஒட்டிக்கும். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுக்க வேண்டியது தான். இப்போ 2 ஓரங்களையும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு 1/2 இன்ச்சு சைஸ் அளவுக்கு நான் கட் பண்ணுறேன். எல்லாத்தையுமே ஒரே சைஸுக்கு கட் பண்ணுறேன். இதே போலயே நம்ம கடைசி வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா நம்ம ரெடி பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
நம்ம பூரிக்கெலாம் தேய்ச்சி விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி சைஸுக்கு கொஞ்சம் லேசாக தேய்ச்சி விடுங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்காதீங்க, நல்லா சாஃப்டாக தேய்ச்சி விடுங்க. அப்படியே கீழே மைதா மாவு சேர்த்துட்டு தேய்க்கும் போது நல்லா ஈஸியாக ஒட்டாத வரும். அவ்வளோதான். குட்டி ஒரு பூரி சைஸ்க்கு இருக்குது இல்லையா, இதே மாதிரி எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வைக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு நான் கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து மிதமான சூடில் தான் இருக்கணும். ஜாஸ்தி சூடாச்சுனாக்கா டக்குன்னு கலர் மாறி வந்துடும், அப்புறம் வேகாத மாதிரி இருக்கும். நம்ம பொரிச்சு எடுக்கிற வரைக்குமே அடுப்பு வந்து கொஞ்சம் மெதுவாக தான் இருக்கணும், வேகமாக ஆக்கக்கூடாது. 2 பக்கமும் நல்லா செவந்து வரா மாதிரி திருப்பி போட்டு நம்ம எடுத்துக்கலாம். நல்லா மொறுன்னு எல்லாமே சூப்பராக நம்ம ரெடி பண்ணி எடுக்க வேண்டியது தான். பாருங்கள், அந்த லேயராக நல்லா அழகாகவே தெரியுது. நம்ம எல்லாம் பூரியும் சுட்டு எடுத்துடலாம். இப்போ சுட்டி எடுத்த பூரியெல்லாம் நம்ம சக்கரை தண்ணியில் போட்டு எடுக்க போகிறோம். சக்கரை தண்ணியில் போடும்போது ரொம்ப நேரம் அதில் ஊற விடக்கூடாது. 2 பக்கமும் நல்லா ஒரு தடவை திருப்பி போட்டு வெளியில் எடுத்துடணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்கும். ரொம்ப ஊறி போயிடுச்சுனாக்கா அப்படியே தொலைன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. இது வந்து நல்லா மொறுன்னு இந்த இனிப்போடு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். நான் இன்னொன்றும் போட்டு காட்டுறேன். 2 பக்கமும் ஒரு தடவை திருப்பி போட்டுட்டு எடுத்துட வேண்டியது தான் வெளியில். உண்மையாகவே இது அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருந்துச்சு. வேறு லெவலில் இருந்துச்சு டேஸ்ட்டு. இது செய்து கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே எங்கள் வீட்டில் காலி பண்ணிட்டாங்க. அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. பாருங்கள், நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இனிப்பு பூரி நமக்கு சூப்பராக ரெடியாக இருக்குது. ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம். பிள்ளைங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும், எனக்கு இனிப்பாக சாப்பிட்ணும் போல் இருக்குதுன்னு கேட்டாக்கா இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.